கோவை மாவட்டத்துல, கோவை தெற்கு தொகுதியில அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுன் இப்ப மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டிருக்காரு. சரி. செந்தில் பாலாஜி அவர்கள் ஓட்டுக்கு அதிக அளவுல பணம் கொடுக்கிறாரு. இது தேர்தல் ஆணையம் தடுக்க தவறி இருக்கு. பறக்கும் படை ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கலன்ற குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சிருக்காரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? தேர்தலை நிப்பாட்டணும் தொகுதி என்ற கோரிக்கையை முக்கியமா முன் வச்சிருக்காரு. இது கோயம்புத்தூர்ல வெளிப்படையா தெரியுது. காரணம் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் நேற்று பத்திரிகையாளரை கமலாலயத்தில் சந்தித்த பொழுது இந்த பிரச்சனையை பற்றி மிக விரிவாக எளிமையான முறையில் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நேற்று பிரமாதமாக அற்புதமாக இதை பற்றி பேசினார். அதன் நீட்சியாகத்தான் இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் அதிமுகவின் வேட்பாளர் திரு அம்மன் அர்ஜுனன் அவர்கள் இன்றைக்கு உள்ளிருப்பு போராட்டம் செய்யக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்டுள்ளார். இந்த பிரச்சனை கோயம்புத்தூரில் மட்டுமல்ல, நீர்பூத்த நெருப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கின்றது. நேற்று வரை நான் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் களப்பணியில் இருந்தேன். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து வேட்பாளர்களையும் ரைட்டாக ஹேண்டில் செய்யக்கூடிய இந்த தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணனை மற்றும் ஒரு செல்லப்பிள்ளை போன்று ஹேண்டில் செய்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் உள்ள அரசு ஊழியர்களையும் அரசு அதிகாரிகளையும் கையில் வைத்துக் கொண்டு அரசியல் சித்து விளையாட்டை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கையாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். தேர்தல் கமிஷனானது அனைவருக்கும் நியாயமாக இருக்க வேண்டிய தேர்தல் கமிஷன் ஒரு சாரராக செயல்பட்டு ஆட்சி அதிகாரத்தையும் காவல்துறையும் கையில் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் அடாவடித்தனமாக வழக்கம் போல் தன்னுடைய ரவுடித்தனம் மூலமாகவும் பணத்தை வாரி இறைக்கின்றது. ஊழல் செய்த பணத்தை கொடுத்து வாக்காளர்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று கற்பனையில் உள்ளார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். தான் செய்த 5 ஆண்டு கால வளர்ச்சி திட்டங்களை கூறி வாக்கு கேட்க துப்பில்லாத திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகளில் தான் மக்களுக்கு செய்த பணிகளை எடுத்துச் சொல்லி மக்களின் நன்மதிப்பை பெற வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம், கடந்த 5 ஆண்டுகளில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம், கடந்த 5 ஆண்டுகளில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் இதை எதையுமே செய்யாமல் வெறும் வாயால் வடை சுற்று இது ஒரு விளம்பர போட்டோ ஷூட் ஆட்சி நடத்தி ஒரு கேடுகட்ட நிலைக்கு தமிழகத்தை இட்டுச் சென்றுள்ளதைத்தான் இதை போன்ற கேடுகட்ட விஷயங்கள் காண்பிக்கின்றது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடாவடி செயலையும் கேடுகட்ட செயலையும் தேர்தல் கமிஷன் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் இந்த சட்டமன்ற தொகுதிகளில் எங்கெங்கெல்லாம் புகார் வந்துள்ளதோ அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் கோவையில மட்டும் இன்னைக்கு காலையில மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் பணம் முடிச்சிருக்காங்க. தாவேலு நல்ல வேலை நீங்க எடுத்து கொடுத்தீங்க. தாவேலு வீட்லயும் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அவர் தென்சென்னை மாவட்ட செயலராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றார். இவர்கள் தாங்கள் செய்த சாதனையை எடுத்து கூறி ஓட்டு கேட்க துப்பில்லாத இந்த ரவுடிகள் பணத்தை வாரி இறைத்து தற்பொழுது தேர்தலில் ஜெயித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. இது தொடருமானால் எங்கெங்கெல்லாம் இதை போன்ற புகார்கள் எழுகின்றதோ, எங்கெங்கெல்லாம் பணம் பிடிபடுகின்றதோ அங்கெல்லாம் தேர்தலை நிறுத்தி வைத்து மற்றொரு நாளில் தேர்தலை நடத்த வேண்டும் என்பதுதான் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய பார்வை. நீங்க எல்லாம் போங்கன்னு வரட்டி விட்டாங்க. அடுத்து எங்க பகுதி செயலாளர் செல்வகுமார் அது கவுன்சிலர் வீட்டுல 3 கோடி ரூபாய் பணம் இருக்குது. நான் கண்ணால பார்த்தோம். பணம் 3 கோடி ரூபாய் இங்க இருக்கு. அந்த பணத்தை அவங்க என்னன்னு கூட பாக்குறதுக்கு 3 மணி 8:05 ஒரு போன் பண்ணியிருக்காரு பிளைன் ஸ்கூலுக்கு. வந்தது 11:05. அப்ப என்ன பறந்தா வர முடியல? பிளைன் ஸ்கோடு எப்படி சார் சொல்லலாம்? பறந்தா வர முடியுன்றதுக்காக தேர்தல் நடத்துறாங்க. அப்ப உயிர் பறக்கும் படை வரணும். ரத்து செய், ரத்து செய். தேர்தல் அதிகாரி வர சொல்லுங்க. ரூம்ல பார்த்து இதெல்லாம் பார்த்து நான் யாரு
நான் நம்பிக்கை இல்லை. அரெஸ்ட் பண்ணா பண்ணுங்க சார், நோ ப்ராப்ளம். இப்போ என்ன நீங்க 30 வயசு அரெஸ்ட் பண்ற மாதிரி பணம் இன்னைக்கு எல்லாம் பாருங்க, இப்படி டிக் பண்ணி உட்காந்து ரோட்ல உட்காந்து என்ன போலீஸ் சார் உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாது? இங்க இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் அத்தனை பேர் தெரியுமா தெரியாது? எல்லாத்துக்கும் தெரியும், யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அவங்களால முடியாது. ஒரு லாட்ஜில தங்குறவனா ரிஜிஸ்டர் பண்ணவங்க பண்ண ஆதார் கார்டு வாங்க. நான் சொன்னேன் எங்களுக்கு கலெக்டர் வரணும், சிம்பிள். எங்களுக்கு கலெக்டர் வரணும். எல்லா ராஜ்யமே போயிட்டீங்க. நான் குறிப்பிட்டு போடுறேன். அங்க இருந்தா உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணேன்? ரிஜிஸ்டர் இல்லாம தங்கியிருக்காங்க சார். திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாள் பொருளாதார லாட்ஜ். சும்மா காலையில நாங்க போயிட்டு வந்திருக்கோம். காலையில இன்னைக்கு ஒரு இடத்துல 30 கோடி பிடிச்சிட்டு வழியில காட்டுறேன். அழகப்பா செட்டியார் வீதியில 30 கோடி பிளைங் ஸ்குவாட் பிடிச்சிருக்கேன். சும்மா எல்லாமே நீங்க எல்லாம் நடிக்கிறீங்க. தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோல் இருக்கீங்க. ஆனா யாருமே தேர்தல் கமிஷன் இல்லாம இன்னும் பழைய முத்துவேல் கருணாநிதிங்கிற பயத்திலேயே வாழ்றீங்க. சார் கலெக்டர் வரச்சு யார ஒரு பெரிய அதிகாரி கலெக்டர் இங்க இருக்காருல்ல, சார் எனக்கு தலையாக வேலை இருக்கு. நாளைக்கு விடிஞ்சா வேலைக்கு கலெக்டர் இங்க வந்து அவர் வரமாட்டாரு. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சார். மக்கள் பிரதிநிதி சந்திக்கணும். மக்கள் பிரதிநிதி ஆமா வர சொல்லுங்க. நாங்க சும்மா வந்து சார் நாங்க நாங்க ரவுடிசம் பண்ணதான் சார் ரவுடிஷம். அவங்க ஸ்டேஷனுக்கு வந்தாங்க, ஸ்டேஷனுக்கு 4 பேர் அதான் ரவுடிஷம். சார் கலெக்டர் சரி அவர் இல்ல இங்கே வர சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தெரியுதுங்க, எல்லாத்துக்கும் தெரியுதுங்க. என்னோட கோரிக்கை மக்களை காப்பாற்ற 1000 பேர் உட்காந்துருக்காங்க. கோயம்புத்தூர் அசிங்கப்படுத்துறானுங்க. மக்களை பூரா மாத்தா அப்படி எல்லாம் சசினா